ஒரு மிக்ஸி எடுத்திருக்கோம். நெல்லிக்காய் துண்டுக, பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் பச்சையாக போட்டுட்டு அதை நம்ம கரகரப்பாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வேண்டாம், கொஞ்சம் போல் கரகரன்னு இருக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்சதை எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ இந்த சப்ஜியை அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிரை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டோம் இல்லையா, கரகரன்னு அரைச்சது அதில் சேர்த்துக்கிட்டோம். மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டோம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், நெய் கூட விடலாம். அதில் காரத்துக்கு 1 அல்லது 2 மிளகாய் வத்தல் தாளிச்சிருக்கிறோம். அதோட கொஞ்சமாக கடுகு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சுத்தப்படுத்தி வச்சுருக்க பாலக்கீரை ஒரு 1.5லேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம அந்த மிளகாய் வத்தல் கடுகோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். ஏன்னா இந்த வெந்து வந்ததை அப்படியே நம்ம மோரில் சேர்க்க போகிறோம், திருப்பி கொதிக்க வைக்க மாட்டோம். அதனால் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வெந்து வரணும். அதுக்கு 1 கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சிட்டோம். இப்போ அதில் ஒரு சில தண்டுகள், இளந்தண்டு இருக்கும், அது வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதை நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டோட மோர், அதோட இந்த பாலக்கீரையும் கலந்துட்டோம். சூடான சாதத்துக்கு நெய் விட்டோ இல்லை அப்படியோ கூட சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்ட். இப்போ சுவையான நெல்லிக்காய் பாலக் தம்புலி ரெடி.